நல்ல சூடான பீட்ரூட் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதில் ஆயிலில் 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் நம்ம உளுந்து போட்டு இதோட கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு பட்டை மிளகா 1 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஆனியனையும் போட்டுட்டு, ஒரு ஆனியன் தான் நான் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா 2, 3 சேர்த்துக்கோங்க. போட்டால் வதக்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டையும் துருக்கி வச்சுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1க்கு 1 பீட்ரூட்டுக்கு 1 வெங்காயம் எடுத்துருக்கேன். அந்த கணக்கில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சிகப்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விடலாம். இது நல்லா ஒரு சேர கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விடுங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வேக வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பீட்ரூட் நல்லா வேகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜில் அந்த பீட்ரூட் நல்லா வெந்து வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சேர நம்ம வேக வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு ஸ்டேஜில் நல்லா வெந்துடும். ஸோ அப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இதுதான், அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜில் எல்லாம் அது சுருங்கி ஒரு மாதிரி கொஞ்சமாக வரும். போட்டதுக்கு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பீட்ரூட்டை இறக்கிடலாம். அந்த ஸ்டேஜில் நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடலாம். நல்லா டேஸ்ட்டான ஒரு பீட்ரூட் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில்.